ஹலோ பெருமை கொண்ட பெரியோர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, கலை எனும் காவியத்தை ஓவியமாக்கி கொண்டிருக்கும் கற்றோர்களே, கலைஞர்களாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இவ்வூர் பெரியவர்களே மற்றும் இவ்விழாவினை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர்களே, வாழ வைப்பவன் மனிதன், மனிதன் வாழ நினைப்பவன் தெய்வம், ஏற்றமாக ஏணியாக தூக்கி நிறுத்துபவன் தோழன், தக்க சமயத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு என் இனிய நண்பர்களே மற்றும் இவ்விழாவினை காண வந்த வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களே, மிக சிரமப்பட்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் அமைப்பாளர் அவர்களே, பாதுகாப்பு பணியிலே பொறுப்புடன் புகழ் சேர்க்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, தெல்ல தெளிவன நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் நடிப்பதையும் உங்கள் செவிகளுக்கு தென்றலாக திரை காட்டும் இங்கே ஒளிபெருக்கு நிலையம் உருவாக்கிய ஆபரேட்டர் மற்றும் இதில் பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வள்ளியாகிய நான் என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பக்கமெழுங்கள், அருமையான ஒளிபெருக்கி, அருமையான ஒரு ஊரு மக்கள், இந்த மாதிரிலாம் அமைஞ்சாதான் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னங்க, ஏன்னா அதாவது இந்த மாதிரி பக்கமெழுங்கள்ல இந்த ஊருக்கு வந்து அமைகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆர்வத்தோட வந்தோம், காலத்தின் நேரமாக இந்த மாதிரி ஆகிருச்சு. இருந்தாலும் ஏன்னா முதல்ல வந்து ஒளிபெருக்கியை வந்து நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மழையிலையும் இந்த புயல்லையும் இவ்வளவு அளவுக்கு தெளிவாக ஒளிபெருக்கி அமைச்சிருக்காங்கன்னா மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்கதான், ஆமா கண்டிப்பாக. ஏன்னா யாருக்குமே ஒரு கஷ்டம் இல்லாம ஒவ்வொரு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜீவனை போக்கி அந்த மாதிரி எல்லாருமே தொழில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த அளவுல மிக ஒரு எளிமையாக, ஆமா தெளிவாக ரொம்ப அமைதியாக பேசினாலும் இவ்வளவு அளவுக்கு தெளிவாக அருமையாக கேட்குது. அருமையான ஒளிபெருக்கி, அருமையான மக்கள். ஏன்னா கால நேரம் அந்த மாதிரி இருக்கு. அதனால நான் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன், என்னுடைய குலக்கடவுள் முருகபெருமானுக்காக. அவருக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு அவரை நினைக்காம அவரை வணங்காம போக முடியுமா?
முடியவே முடியாது. அதனால மறுபடியும் அவன் வணங்கிட்டு அடுத்து என்னுடைய கதைக்கு போகலாம்னு இருக்கேன். எப்படி வணங்கலாம்? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். வெற்றிவேல் முருகா, விண்ணவருக்கு மருகா, குற்றமற்ற குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கும் குகா சண்முகா, எத்தொழிலும் பாராமல் எவ்வளியிலும் செல்லாமல் உன் பொற்பாதம் நான் பணிந்தேன். கந்தா, கடம்பா, கதிர் வேளா, குமர குருபரா, என்னையும் இந்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் தேவா. உன்னையே எண்ணி எண்ணி இந்த வள்ளியாகிய நான் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்ன விட்டு ஓடி போக முடியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரை நீ தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கவிதை சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, கண்ணுக்குள்ளே புகுந்து கவிதை சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, எந்த நன்னை தங்கை சம்மதித்த பின்னே, எந்த நன்னை தங்கை சம்மதித்த பின்னே, பண்பின் தன்மையை
என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து அண்ண போல நடந்து வந்து என் ஆபத்தோடு நடந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயிறு எடுத்து அதை கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா மலர் மாலை சூட்டி பல பேரும் வாழ்த்து விளையாடும் என் கையின் விரலில் கனையாடி பூட்டி புது பாதை காட்டி உறவாடும் திருநாளின் அழகே ஆஹா ஓஹோ இளந்தென்றல் காட்டும் வளர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையும் சுவையூறும் பாலும் தனிச்சாரும் கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையே ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா செந்தமிழ் சோலையிலே சிரிக்கும் மலர் பறித்து சந்தனம் சரம் தொடுத்து ஜாதி மல்லி பூ பறித்து சுந்தரமாய் தமிழிசையாய் பேச வேண்டுமே பேச்சுக்களில் எத்தனையோ பேச்சு இருக்கிறது அதிலே சுத்த தமிழில் செந்தமிழாக பாட வேண்டும் பேச வேண்டும் அந்த ராதை யாருக்காக காத்திருந்தா அப்படின்னா அந்த ராதை கண்ணனுக்காக காத்திருந்தாள் ஆனா நான் இந்த இடத்துல யாருக்காக காத்துக்கிருக்கேன் எல்லாமே அந்த முருகனுக்காக தான் அவர் சீக்கிரம் வந்து திருமணம் செய்யணும் அப்படின்ற ஏக்கத்தோட காத்துக்கிருக்கேன் இது என்ன நாடகமா தவறா எதுவும் எடுத்துக்க கூடாது இது நாடகமா இல்ல என்ன நடக்க போகுது இங்க திருமணம் நடக்க போகுது யாருக்கு எனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் முருகன்னா சாதாரணமானவரா இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கடவுள் கடவுளுக்கு எனக்கும் திருமணம் நடக்க போகுது அதனால அவரையே நினைச்சு எப்பேற்பட்ட பாடல் ஜல் 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 எனும் சலங்கையுள் சல சல சலமென சாலையில் செல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே ஜல் 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 எனும் சலங்கையுள்
ஏன்னா இப்படி இருக்கணும், பக்க மேளங்கள்னா இப்படி இருக்கணும். ஆமா, பேரை SPK கருமலை பேரன் அண்ணன் அவர்கள் சார்பாக எனக்காக 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அண்ணன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். போல இருந்தாலும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கண்டிப்பா நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா பாடுறேன். ஹலோ ஹலோ. அழகு பரங்குன்றம், அற்புத ஞான குன்றம், தேவர்கள் இருந்த குன்றம், தெய்வானை வளர்ந்த குன்றம், திருஞான குன்றம், திருப்பரங்குன்றம், அந்த முருகனையே எண்ணி எண்ணி எப்படி எல்லாம் காத்துக்கிறீங்க, அவரையே நினைச்சு எப்பேற்பட்ட பலன்கள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன், செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. புட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, பூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்திருந்தேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன் பருக வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்துச் செல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. ஒரு பொழுது மலராக கொடியில் இருப்பேன் நான். ஒரு கணவன் தேர் கொடுத்து மடியில் விழுந்தேன் நான். ஒரு பொழுது மலராக மலரில் இருந்தான், ஒரு மலரை வாழ்ந்து மடியில் விழுந்தேன் நான். இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேன் நான். இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேன் நான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முத்தம் இருந்த மலரினில் வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி
ஆளி போன்ற எண்ணமும் தாறு போன்ற உள்ளமும் ஆதவன் போன்ற புதநலமும் மாதவன் போன்ற கருணையும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சியும் செருகொண்ட தீரமும் செந்தமிழ் போன்ற கருணையும் உளவளவா கோட்பாடும் இனம் காக்கும் வலிமையும் குடிகள் விரும்பும் அரசிங்கு ஓரெங்கும் அமையப்பெற்று இருப்பினும் புத்தி ஞானம் தெளிவு பொறுமை சத்தியம் அமைதி இன்பம் துன்பம் இறப்பு பிறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து நிறைந்து வளர்ந்தோங்கும் இந்த நிலத்திற்கு வந்தவுடன் என்னை அறியாமல் என் மனம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக பாரு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். கட்டுச் சாவுகள் விட்டுச் செல்லட்டும் கன்னி பெண்ணினை பெண்ணைக் கொள்ளட்டும். அயல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு அயல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு பஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கண்டாடு. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு ஆடலாம் பாடலாம். தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் கட்டுத் தேனைப் போல் துள்ளும் மாத்திரைகள் பட்டுப் பூவைப் போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்கப் பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்கப் பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் கத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. நம்மளையும் தாண்டி உள்ளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வழிவிடணும். அதனால ஒரே ஒரு அம்மன் பாடல் கேட்டிருந்தாங்க, அந்த அம்மன் பாடலை மட்டும் பாடிட்டு நிறைவு செஞ்சிடலாம்.
சாம்ராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டுவிட்டு இந்த சடுபதிக்கு வாரும் அம்மா. ஆயி மகமாயி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாய் முத்தே. ஆதி மகமாகி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாய் முத்தே. ஆயி மகமாயி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாய் முத்தே. சிலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க பறையிலே சிலம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சந்நிதியில். சிவப்பு பிறந்ததம்மா சிவலிங்க பாறையிலே சிவப்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னதியா. உடுக்கை பிறந்ததம்மா உத்திராஜ பூமியிலே பம்பை பிறந்ததம்மா பளிங்குமா மண்டபத்தில். ஆயி மகமாயி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாய் முத்தே. பரிகாரம் செய்தவளை பதபதைக்க வச்சிடுவேன். பரிகாரம் கேட்டுவிட்டால் பக்க துணை நான் இருப்பேன். பரிகாரம் செய்தவளை பதபதைக்க வச்சிடுவேன். பரிகாரம் கேட்டுவிட்டால் பக்க துணை நான் இருப்பேன். மேல்நாட்டு பிள்ளையிடம் நீ போட்ட முத்துக்களை நீ பார்த்து ஆட்டி வச்ச நாள் பார்த்து பூஜை செய்வார். இந்த குழந்தை வருந்துவது உன் கோவிலுக்கு கேட்கலையோ? மைந்தன் வருந்துவது மாளிகைக்கு கேட்கலையோ? இந்த ஏழை குழந்தைகளம்மா எடுத்தோர்க்கு பாலனம்மா உன் தாளை பணிந்து விட்டாள் நீ தயவுடனே வாரும் அம்மா. உன் கத்தி போல் வேப்பிலையா காளியம்மன் மருத்துவமா. உன் ஈட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருள் மருந்தா. கத்தி பூமி பிள்ளையா காளியம்மன் அருமருந்தா. உன் ஈட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருள் மருந்தா. உன் வேப்பிலையில் முள்ளிருக்கும் வித்தைதனை யார் அறிவார்? என்னாயா மனமிரங்கு மனமிரங்கு என் தாத்தா மனமிரங்கு. என் அன்னையே நீ இறங்கு என் அன்னையே நீ இறங்கு. ஆயி மகமாயி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாரி முத்தே. ஆயி மகமாயி மணி மந்திர தேகதையே எங்களாயி உமையானவளே ஆத்தாளமாரி முத்தே. கொண்டு விட்டாங்க. கருமாரி கண்டிரண்டு பாரம்மா வாத்தியார பாத்தீங்களா? நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஒரு நாளைக்கு வாரம் இழுத்து பிடிங்க வாத்தியார, சரியா வரும். ஓஹோ, சரி சரி, நான் வந்திருக்கேனே. ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்க வேணாம். அதானே ஒன் டூட்டி. ஏன் வந்த எதுக்கு வந்த? அட நாங்க காட்டுக்கு போறையா? ஏய், காட்டுக்கு போற? ஆமா, நான் ஒத்தையில போவேனா? உன்ன மாதிரி முள்ள மாதிரிலாம் நீ இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், தெரிஞ்சுதான் இங்க வந்து நிக்கிறேன். நான் மட்டும் இல்லையா, நானு, என்னோட தலைவி, என் தோழி, என் காதலர். விடவா?
அவ்வளவு அழகா இருப்பா. நாங்க 4 பேர் போறோம். ஆனா ஆள் பத்தாதே. அப்படி வரியா? இருட்டா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குங்க. நீ என்ன எதுக்கு போற? காவலுக்கு போற. நீ இங்க போ, நீ அங்க போ. என்ன ஆளை பிரிச்சு விட்டுட்டு இருக்க? நீ பாருங்க. எந்த கம்பெனி? பெரிய சோடா கம்பெனி. அது வந்து ஒத்தரோடு. சரி, படபடன்னு போய் சடன அந்த மாதிரி படபடன்னு எப்படி வெடிக்குது பாரு. இந்த மாதிரில வெடிக்கணும். என்ன கோவம்? ஏன் கோவம்? எது கோவம்? காட்டுக்கு பண்ண. ஆமா, நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? தண்ணி ஊத்து. தண்ணி ஊத்து. வருதா சத்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா அடியில செய்தி சொல்லி அவள் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா செய்தி சொன்ன மன்னவருதா சத்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூலு வச்சு 100 மீக்க கை பிடிச்ச ஒரே ஒரு புத்தமரு சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூலு வச்சு 100 மீக்க கை பிடிச்ச ஒரே ஒரு புத்தமரு வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கதா அராமரண்டதர் மரண்ட மாம மனசு தங்கத்தா மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மதா அடியில் செடி சொல்லி அவனையும் செடி சரி சொன்ன மன்ன வருதா சரி சொன்ன மன்ன வருதா சொத்த சொல்லி நெத்தி எல்ல
இப்ப வருவா பாரு என் தங்கச்சி. வெளியே நல்லா இருக்கு மைக்கு அப்புறம் அப்பா வந்தாரு விவரத்தெல்லாம் சொல்லிட்டாரு. கண்ணு கருத்துமா காட்டுக்கு போனோம்ல. ஏய் ஆமா நான் தான் மஞ்சமாதான். யாருக்கு தட்ட தட்டாலும் அப்பா சொல்ல தட்டக்கூடாது. ஆமா வயசுல பெரிய இன்னும் ஆமா ஆமா ஓமா ஓமான்ட்டு உனக்கு என்ன ஆமா ஆமா ஓமா ஓமா அதை தவிர உனக்கு வேற ஒண்ணும் தெரியாதா? தன்னந்தனியா பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிருக்கேனே, எவ்வளவு நேரம் பேசுறது? ராசா தானா? ராசா ராசா யாரோ வச்சிருக்க. சரி இருந்தாலும் தன்னந்தனியா போனதே இல்லையா? காடுனால இருட்டா பயமா இருக்குமாம்ல. சரி பயத்தை நீ போக்கிருவ. நானு தோழி இன்னொருத்தி வந்திருக்கா. ஆமா நாளா என்ன அழகு. அந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க 2 பேரும் நீரவே விட்டுருவீங்க. அந்த பொம்பளை அழகுன அழகு அப்படி அழகு. கட்டை கட்ட சரியான கட்டை. என்ன கட்டை? நாட்டு கட்டை. அந்த பொம்பளை பிள்ளை நீங்க பார்த்தே ஆகணுமா? சரி இருந்தாலும் நான் என் மச்சான் ரொம்ப நேரம் காலதாமதம் ஆகுதான். என் மச்சான் இங்க இருந்து கூப்பிட்டு பாக்குறேன். அவர் வந்தா வரட்டும். நாம மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் 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 ஏ ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக மனசு வாழுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இத அழகு செலவுதான் கேட்க வச்சேன். நான் போ முடிச்சேன் பட்டு வச்சேன் உறவுக்காகடா. நான் கண்ணு வச்சேன் காத்திருந்தேன் வரவுக்காகடா. எப்பதான் வருவீங்க உள்ளோ அந்த ஒரு நொடிக்காக மனசு வாழுது. என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறதா உடல் உயிர்மா ஒட்டி கொண்ட மாவனே நீ தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. உடல் உயிர்மா ஒட்டி கொண்ட மாவனே நீ தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. ஒரு சித்திர மாசம் முத்தடி கொடுத்து மஞ்சள் வாடுறேன். இப்ப தாவடிங்க உள்ள ஏகுது அந்த மனோடிக்காக மனசு வாடுது. என்னோட ராசா இங்கே எனையாளனும் நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும். என்னோட ராசா இங்கே எனையாளனும் வலுவரு வாசுகிய போல் வாழணும். வகையில நீங்க
மச்சான் உன்னைய நினைச்சு நினைச்சு அந்த இடமே பள்ளமா போச்சு. கூப்பிடலாமா? அப்ப மொத்தமா நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அம்மா அம்மா தோழி பிள்ளை என் மச்சான் இன்னொரு மச்சான் இருக்காங்க. எல்லாமே வாங்க. ஆமா நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் வந்து என்ன ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆச்சு. அம்மா பாத்தியா? அப்பா பார்த்தேன். அப்பா ரொம்ப மோசம். ஏன்? நம்ம 2 பேத்தையும் 4 செவுத்துக்குள்ள பூட்டி வச்சுட்டாரு. இன்னைக்கு தான் திறந்துகிட்டு விட்டுருக்காரு. சுதந்திரமா ஆமா காட்டுக்கு போய் நானும் நீங்க மட்டும் தான் போறோமா? இல்ல அப்புறம் தலைவி வர்றாங்க. இடத்துக்கு தலைவி வராங்க. ஆமா. இன்னொருத்தர் இருக்கல, இல்ல அவனா இல்ல அவளா? அவன். ஆமா அவன் இல்ல, அவன் வேறையா? அவன் வர. அவன் முகர கட்டைக்கு இன்னைக்கு 2 பேரா? இல்ல 2 பேர் பத்தாது. பத்தாது. சரி அம்மா கூப்பிடுவோமா? ஆமா அம்மா கூப்பிடுங்க. அம்மா வணக்கம் தோழி. வணக்கம் இருவருக்குமே வணக்கம். அப்பா வந்தாரா? ஆமாமா. எதுக்காக? விஷயத்தை சொல்றதுக்காக வந்தாரு. என்ன விஷயம்? காவலுக்கு போக சொல்லிட்டாரு. வந்த உடனே காவல் கத்த நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஆடி பாடி விளையாண்டுட்டு ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம், ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறம் காவலுக்கு போகலாமா? சரி, நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? நான் என்ன காதலிக்கிறேமா? காதலிக்கலையா? நீ யாராச்சும் காதலிக்கிறியா?
யார காதலிக்கிறீங்க? எங்க அண்ணனையா? வீரத்தேவனையா? நீ காதலிக்கிறனால நான் விட்டு கொடுத்துட்டேன். அப்படியா? இன்றைக்கு மட்டும்தானா? இருக்கட்டும். அதனால எங்க அண்ணன் வீரத்தேவனை நீங்க காதலிக்கிறீங்க, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க யார் தெரியுமா? சொல்லவா? சொல்லுங்கம்மா. அந்த முருகனை தான் காதலிக்கிறேன். நம்ம முருகனவா? தெரிஞ்சிருச்சா? ஆமா. ஏன்னா நீங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? பெண்களோட மனசு பெண்களுக்கு தெரியும். ஆமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த முருகன்? எந்த முருகன்? அதான் நம்ம முருகன் கிடையாதுமா. நம்ம முருகனா? ஆமா. ஏன்னா உங்களுக்கும் பங்கு போடுறீங்களா? உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. அப்படியெல்லாம் இல்ல. அவர் எனக்கு மட்டும்தான், நீங்க எல்லாம் பங்கு போடக்கூடாது. அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கடவுள், நம்முடைய குலக்கடவுள் முருகப்பெருமானைத்தான் நான் காதலிக்கிறேன். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லணும். ஏன்? அப்பதான் சீக்கிரம் எனக்கு கல்யாணம் நடக்கும். ஆமா, சொல்லாம இருந்தா அப்புறம் எப்படி அம்மா கல்யாணம் ஆகும்? ஆமா. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகும், அப்புறம் அம்மாக்கு ஆக வேண்டாமா? ஆமா, எல்லாருக்குமே கல்யாணம் ஆகணும் இல்லையா? ஏன்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அதனால அண்ணன் வர்றாங்களா? அண்ணே வராரு. அண்ணே சோம்பேறியா உட்கார்ந்துருந்தாரு அண்ணே. வணக்கம் அண்ணா, ஆசீர்வதியுங்கள். வணக்கம் தங்கச்சி. உள்ள பரம் அமைச்சு வச்சுட்டு வந்திருக்கோம்ல. அப்படியா? ஏன்னா உங்களுக்கு வேலை நிறைய இருக்குல்ல உள்ள. அப்பாவுக்கு எனக்கு தானே வேலை. எப்பேற்பட்ட வேலை பாத்துக்கிருந்தீங்க? ஆமா, அப்பாவுக்கு எனக்கு தானே வேலை. பராமரிக்கிற வேலையை பாத்துக்கிருந்தீங்க. அதனால கங்காத்திர சொல்றியா? எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. சரி, இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்த சொன்னாரா? காவலுக்கு போக சொல்லிட்டாரு. காவலுக்கு போயிடலாமா? போயிடலாம். அந்தமே காவல் பார்த்தா எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கும்? அதுக்கு தானே வந்திருக்கோம். இவ்வளவு நாளா நம்மள அப்பா அரண்மனைக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. ஆமா. இன்னைக்கு தான் திறந்து விட்டுருக்காரு. வந்ததுமே நம்ம காவலை பார்த்துட்டோம்னா அது சுத்தப்படுமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் ஆடி ஆடி பாடி சந்தோஷமா. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு தோழியை கிட்ட சொன்னேன். எத்தனை பேரு? ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒருத்தரை காதலிக்கிறியா? ஏன்? எல்லா விஷயமுமே என்னிட்ட சொல்லுவ. ஆமா. நீ காதலிக்கிற விஷயத்தை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லல? அதாவது நீங்க அண்ணன் இல்லையா? அதனாலதான் சொல்ல. ஏன்னா நீ அப்பா கிட்ட போய் சொல்லிட்டீனா? அப்பாட்ட சொன்னா தானே உனக்கு திருமணம் நடக்கும். ஆமா, நீதான் முன்னிலையில நின்று நடத்தணும் இல்லையா? ஆமா. ஆமா, அதனாலதான். சரி, நான் காதலிக்கிறேன். அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாரு சொல்லிக்கலாமா? எப்படி எல்லாம் சொல்லலாமா? எப்படி வந்தாரு? என்ன கொண்டு வந்தாரு? ஏ மாமனுக்கு எங்கி மனம் மத்தளம் கொட்டுதடி, இந்த வண்ணமயில் காமங்கிட்டு மல்லுக்கு நிக்குதடி, ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி, ஆசோ 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 மதுரை அழகரும் மதுரை சொக்கரும் பள்ளி மயில பள்ளி எடுத்து வடிவேல கையில் பிடிச்சு புள்ளி மயில் மேல் வந்த புருஷனும் சமஞ்சே அதுக்குத்தான் அமைஞ்சே உனக்குத்தான் சமஞ்சே அதுக்குத்தான்
அண்ணா அரண்மனையிலே அந்த புறத்திலே அடைபட்டு கிடந்த நமக்கு இந்த வேள்விமலை சாரலையும் அதை சார்ந்த இத்தினை சோலையில் எழில்மிகு காட்சிகளும் இன்னும் அற்புதம் மிகுந்த அதிசயங்களும் காண காண அளவற்ற ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு ரொம்ப அப்படியே கிடந்து ஆடுது இங்கிட்டும் அங்கிட்டும். அவளுக்கு ஆடுது, உனக்கு குதிக்குதா? இப்ப நீ சொன்னது வேண்டாம் ஒத்துக்கிடலாம், ஆனா இப்ப சொன்னதை வந்து ஒத்துக்கிற முடியாது. இப்ப டங்கு டங்குன்னு குதிக்கின்றவாரு அது பந்து குதிக்கத்தான் செய்யும், அதை ஒத்துக்கிற வேண்டிய விஷயம் தான். இவன் சடக புடுக்கல ஆடுதுன்றாளே, பாவட ஆடுறாளா? எனக்கு ஒரு சின்ன எனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப தங்கச்சிக்கு மகிழ்ச்சியா இருக்குன்ற போயிடுச்சு, இவளுக்கு டடக்கு புடக்குன்னு ஆடுதுன்ற, உனக்கு குதிக்குதுன்ற. எனக்கு என் மனசுல உனக்கு எப்படியா இருக்கு? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு எப்படி இருக்கு? உங்க 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி மட்டும் உனக்கு இருந்துச்சு, எனக்கெல்லாம் இருந்துருந்துச்சு. கரட்டிவட்டி கிராமத்துல பாதி சொத்து ஏன் சொத்தாத்தே இறந்துருக்கு, அதுதான் இல்லாம போச்சு. அதனால உனக்கு இல்ல மனசு மனசு மனச சொல்றியா? மனசு சொல்றேன். ஓ முகர கட்டி ஏற்கனவே 2, ஓ மூஞ்சி கட்டிக்கு ஆளு மண்டையும் மூஞ்சி முகரை நல்ல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு. ஏய் குரங்க பத்தி லேசா நினைக்காத, குரங்கு மரத்துல தாவிக்கிட்டு கிடக்கு, அங்க இருந்து ஒரே தாவல் இங்க தாவிட்டு போயிடும். நீ குரங்க பத்தி லேசா நினைக்கிற, நினைச்சிட்டு காரியத்தை காய்ச்சி விட்டு போயிடுற. நான் போடுற போட்டோ வச்சுக்கோ, உன் அட்டப்பு தெரிச்சு பேரும் பார்த்து பேசி. நான் போடுற போட்டுல உள்ள போக டொருன்னு பொத்து. நான் போடுற உன் கொட்டை தெரிச்சு பேரும் பார்த்து பேசிக்கோ. நான் போடுற உன் கொட்டை வேணுமா வேணாமா? யாரு 3 கொட்டையை அப்படியே கொத்தோட அத்து முடியே பார்த்து பேசிக்கோ. ஏன் உனக்கு கொட்டையே இல்லை வேண்டிய அக்கா சொல்லுது? நீ கொட்டல பிளேட்ல கிடக்குறேன் செஞ்சுட்டு இருந்து வாங்கிட்டா வேணும் கேட்டா கொடுத்துட்டு போறேன், நீ அத்துக்கிட்டு போறேன். ஓ துருட்டிய நீ மூடியா? உனக்குலாம் 1 பத்தாதாக்கும். சரிம்மா, அதனால ஆமா நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. தங்கச்சிக்கு சொல்லணும். ஆமா சரி அண்ணா, என்னுடைய கனவுல ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அவர் எப்படி எல்லாம் வந்தாரு அப்படின்னு அடையாளம் சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிச்சுல. கையில வில்லேந்தி வந்தாரு. கையில வில்லேந்தி வந்தாரு. சரி. பக்கத்திலேயே மயில் இருந்தது. மயிலு மயில் மயிலு மயில் மயிலு எதுக்கு இப்ப மயிலுன்ற? மயில் மயில் அழகா சொல்லணும். அது மட்டும் இல்ல, வேற எப்படி எல்லாம் வந்தாரு? எப்படி இவ்வளவு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டியா? மயில்னாலே யார்கிட்ட இருக்கும்? அம்மா நீ சொன்னது 2 தான் சொல்லி இருக்க. மயில் யார்கிட்ட இருக்கும்? மயில் வந்து சர்க்கஸ் கம்பெனிக்காரங்க வச்சிருப்பாங்க. பாவி, வேற ஆளே உனக்கு கிடைக்கலையா? நான் எப்பேற்பட்டவரை சொல்லிக்கிறேன். சர்க்கஸ்காரர் தான் கிடைச்சாரா உனக்கு? அவங்க வச்சிருக்காங்கல்ல. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவரா? பார்த்தா 2 தானே சொல்லியிருக்கீங்க. பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். சரிங்களா? சரி, இருந்தாலும் அண்ணா எப்படி எல்லாம் வந்தாரு சொல்லிடவா? எப்படி? அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது ஏகானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது ஏகானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி
எப்போது கேட்டாலும் தருவேனம்மா, எங்கே நீ சென்றாலும் வருவேனம்மா, உன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தை என் மீது நீதானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு என் மீது நீதானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. என்னதே பண்றீங்க? சரி இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அந்த வனத்தெல்லாம் பார்த்தீங்களா? வனத்துக்கு வந்துட்டோம். வனங்களை எல்லாம் பார்த்தீங்களா? சரி வீடெல்லாம் இருக்கு. வீடு பக்கத்துலயே என்ன இருக்கு? அருவிகள்லாம் இருக்கு. அறிவியெல்லாம் இருக்கு, மலர்கள்லாம் பூத்து குலுங்குது. என்னென்ன பூவுகள்லாம் இருக்கு? அதெல்லாம் புறுத்து புறுத்து குலுங்குதுமா. ஏய் என்ன சொல்ற? புறுத்து பூத்து பூத்து புறுத்து பூத்து மலர்கள் எல்லாம் மலர்ந்து மலர்ந்து ஆமா கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. தெரிகிறது. எப்படி எல்லாம் இருக்கு? எப்படிமா இருக்கு? பக்கத்துலயே என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கு, மரம் நிக்குது, இந்த ஒரு ஓடை இருக்குது, அதுல கீழே ஒரு மயில் இருக்குது. அப்படியா? எல்லாமே இருந்தாலும் அப்பா எதுக்காக அனுப்புனாரு? அப்பா எதுக்காக அனுப்புனாரு? காவலுக்கு கண்ணுங்கருத்தமாக காவலை பார்க்கணும். காவல் பார்க்கணும். ஆமா அதனால பறவைகள்லாம் வரப்போகுது. வரப்போகுது. ஒரே விரட்டா ஒரே விட்டு சொல்லுங்க. வரட்டிக்கலாமா? ஏமா என்ன எப்படி விரட்டுறது? எப்படி வரட்டலாம்? பாடி மட்டும் விரட்டினா போகாது, பாடிக்கிட்டு மட்டும் விரட்டினா போகாது. நீங்க ஆடிக்கிட்டே விரட்டினா தான் பாட போகும். பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே விரட்டணும். ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வரட்டும். ஆமா, அப்பதான் பறவைகள் போகும். பாட்டு பாடியே விரட்டணும்னா போகாது. ஆ, ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டே இருந்தா தான் பறவை போகும். ஆமா ஆமா. வழியே மாறணும்ல. அப்படி சொல்லுங்க. என்ன சொல்ற? எல்லாம் ஓயும் சொல்லுங்க, வழியே மாறணும்னு. அப்புறம் சொல்லுவோம் பங்காளி. என்ன உசு பெத்தி வரியா? நான் உசுப்பத்தி இல்ல, நேத்து போயிருந்த ஊர்ல என்ன ஆட்டம் போட்டீங்க? என்ன பண்ண? நேத்து ஆட்டம் எப்படி ஆட்டம்? முதல் சந்திப்பே உடனே என்ன சொல்ற? சரி பறவைகளை விரட்டிக்கிட்டே ஆடிடலாமா? ஆமா, விரட்டிக்கிட்டே ஆடுவோம். ஆளோளம் 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 ஆணவம் போக்கிடும் மருநாதம். ஆளோளம் 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 ஆணவம் போக்கிடும் மருநாதம். வானிலே வட்டமிட்டு வந்த கீதம், வானிலே வட்டமிட்டு வந்த கீதம், பாடு வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம், பாடு வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். சோ சோ சோ
ஆ? சோ சோனா என்ன சோ? பகல் ஷோ நைட்டு ஷோ மேட்டிங் ஷோ மேட்னி சோ. ஆளுவெல்லாம் வரட்டும்ல ஷோ போட்டோம்ல இன்னும் போகலையா பறவை? பறவை எப்படி போக போக மாட்டேங்குதா? போகாதுமா அது பூரா ஞான பறவைகள் அப்படியா? ஞான பறவைகள் போகாது இன்னொரு போட்ட போட்டலாமா? இன்னொரு பாட்டை போட்டோம்னா பூவும் பார்த்துருக்கீங்களா அப்படியா? அப்படியா? ஆடிக்கிட்டே நிக்குவாம்மா? இல்ல இல்ல நம்ம வரட்டி பார்ப்போம் பறவை போனா பார்ப்போம்னா நம்ம போயிடுவோம் கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த மல்லி வாச கொத்தமல்லி ஆமா கொஞ்சம் தள்ளி வாச கொத்தமல்லி ஆமா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி ஒண்ணுமே தெரியலாம்ல யாருக்கு? அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாது. ஆமா. அந்த பிள்ளைய 2 பிள்ளைய ஆகுது. சரி. நீ இங்க உள்ள எதுக்கு தாளத்துக்கார மூத்தத்தை வாங்கி குடிக்க போன? என்ன டேய் இருடா எதுக்கு அந்த 2 பிள்ளை நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம் என் தங்கச்சிக்கு துணையா நீ வாய்த்த புடுங்குன ஆதியா. ஏய் எத்தனை வாய ஏய், என்ன ஒரு அண்ணன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டமா ஏய், கொன்றுவேன். இந்த பேச்செல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, சரியா? 2 பேரும் 2 எதுக்கு பேரும் உனக்கு எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம எதுக்கு வச்சிருக்காங்க அவங்க 2 பேர்த்தையும் அம்மா எதுக்காக? உனக்கு துணையா வச்சிருக்கான் எனக்கு மட்டுமா துணை? உனக்கு மட்டும். ஏய், எனக்கு துணைனே சேர்ந்து எல்லாத்தையும் நீதான் பண்ற. காவலுக்கு வர்ற நேரம் மட்டும்தான் உனக்கு துணை ஆ, மிச்ச நேரம் பூரா எனக்கு துணை ஆ. அந்த பாக்கி இழந்துட்டியா? சரி இருக்கட்டும். எந்த குறை இருந்தாலும் கந்தன் முறை இருக்கக்கூடாது நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். வேண்டிக்கலாம் இந்த இடத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாம் வரணும். வரணும் சரியா? நேரம் ஆயிடுச்சு. நேராயிடுச்சு நம்மளே நின்னுக்கிறோம்னா அடுத்தவங்களுக்கும் வழிவிட முடியும். ஆமா ஆமா அதனால ஆ, கதை முறைப்படி போகணும் அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துக்கு முனிவர்கள்லாம் வருவாங்க. வருவாங்க அப்படி யாராவது வந்தா வந்தா? நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. அப்படி அழைக்கிறோம்மா நான் ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? வாங்கணும்ல போகலாமா? ஆரம்பம். சோ